10 நிமிஷத்தில் ரொம்ப சட்டுன்னு ஹெல்தியான ஒரு சைட் டிஷ் செய்யணுன்னா இந்த சட்னி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை இன் ப்ரோட்டீன், கால்சியம் அண்ட் அயர்ன், அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சட்னி இது. கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களோட பிளட் ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய கடலை மாவு தான். கடலை மாவில் சட்னி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட் டிஷ் இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், கடலை மாவு நல்லா தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது வாயில் சிக்காது. சில பேர்த்துக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிக்காது வாயில் சிக்கிச்சுன்னா. ஸோ அதனால் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி ஆட் பண்ணுங்கள். இஞ்சி வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு போட்டு 2 மினிட்ஸ் வணக்கினா போதும். இஞ்சி ஆட் பண்ணி ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு அந்த தக்காளி நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளியை மூடி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு தக்காளி ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. 5 to 8 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா நல்லா ஸ்மாஷ்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம பாம்பே சட்னி ரெடி ஆகிடும். கடலை மாவு கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக கரைச்சிட வேண்டாம், ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக கெட்டியாகிடும். அதே மாதிரி இது நல்லா எந்த கிரேவி செஞ்சாலுமே அதை திக் பண்ணோன்னா நம்ம கடலை மாவு ஆட் பண்ணோன்னா திக்காகிடும். ஸோ கடலை மாவு கொதிச்சுன்னா எப்போவுமே ரொம்ப கெட்டியாகிடும். அதனால கொஞ்சம் தண்ணி பதத்தில் கரைச்சிட்டு நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கொதி விட்டால் போதும். கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிங்கன்னா நம்ம டிஷ் ரெடி. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.